எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நீங்க என்ன போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைச்சொற்கள் இருக்கு இல்லையா? ஸோ கலைச்சொற்கள் நம்ம எப்படி படிக்கலாம்? அதுக்கு நோட்ஸ் எடுக்கணுமா? வேணாமா? ஸோ அது எப்படிதான் முடிக்கிறது? முடிக்க முடியுமா? முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போறோம். அ ஆக்சுவலி ஒவ்வொரு கொஸ்டினா வரலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அம் இங்க பார்த்தீங்க இதுதான் சிலபஸ் ஓகேங்களா? அந்த சிலபஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கலைச்சொற்கள். கலைச்சொற்கள் பார்த்தீங்கன்னா, அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம். ஸோ ஓகேங்களா? சும்மா பல்துறை சார்ந்த இதை அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு துறையா நாம வரலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு துறையா வரலாம். ஸோ இதுல நீங்க நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். கொஸ்டின் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். மெயினா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, புவியியல்ல இருந்து ஓரளவுக்கு ஆஹ் நிறைய கேட்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி அறிவியல், அதாவது மெயினா மருத்துவம். அறிவியல் அப்படின்றதோட மருத்துவம். ஓகேங்களா? ஸோ மருத்துவத்துல கொஞ்சம் அதிகமா கேட்குற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி தொழில்நுட்பம். ஓகேங்க, தகவல் தொழில்நுட்பம். ஓகேங்களா? ஸோ இதுல கொஞ்சம் அதிகமா அவங்க அதே மாதிரி தொழில்நுட்பம். ஸோ ஓகேங்களா? ஸோ இதுல அதிகமா அவங்க பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கேள்வி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்ம லைனா ஒண்ணுன்னா முடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அறிவியல் அப்படின்னு வரும்போதே பார்த்தோம்னா, இயற்பியல், வேதியியல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது தாவரவியல், உயிரியல் வருமா? அதுலயே மருத்துவம் சேர்ந்து வருது. ஓகேங்களா? சரி, ஓகே. இதைதான் நம்ம பார்க்க போறோம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வால்யூமா நம்ம 14 வால்யூம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை எப்படி ஷார்ட்கட்டோட படிக்கலாம், எப்படி ஈஸியா முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். சீரியஸாவே பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது இந்த வீடியோ. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கலைச்சொல் எத்தனையோ பேர் தடுமாறினாங்களே 15 கொஸ்டின். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 15 கொஸ்டின்ல நான் இப்ப இது பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின் பக்கம் இது எல்லாமே கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அதை நான் எப்படி நான் இதனையும் நான் படிக்கவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதை எப்படி நான் அட்டன் பண்ணேன், எப்படி நான் அதை யோசிச்சு போட்டேன். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி குட்டிகிட்டே அங்கங்க ஹிண்ட் நான் சொல்லிட்டே வருவேன். நீங்க அதை கேட்டே வாங்க. உங்களுக்கு கலைச்சொற்கள் நீங்க ஃபீல் பண்ணாம ஒரு நல்ல ஒரு அந்த 15 மார்க்ல நல்லா ஸ்கோர் எடுக்கணுமா நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவோட சொல்றேன். ஓகேங்களா? சரி, வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் வால்யூம் தான் பார்க்க போறோம். அந்த 14 வால்யூம்ல. ஏன்னா அதுலதான் இயற்பியல், வேதியியல் இது ரெண்டுமே இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே, அதை நம்ம போலாம். ஓகே, இங்க பாருங்க. ஸோ இங்க கணிதவியல், புள்ளியியல், இயற்பியல், வேதியியல் இருக்கு. ஸோ நம்ம பார்க்க போறது என்ன? ஃபர்ஸ்ட் அறிவியல். ஸோ அதனால இயற்பியல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இயற்பியல்ல பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதாவது பிசிக்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. நான் இது எப்படி பண்ணலாம், எப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சூப்பரா சொல்லி தர பாருங்க. ஸோ அதாவது இங்க பாருங்க, இங்க மேல பாத்தீங்கன்னாவே தெரியும். இவங்களே சொல்லிட்டாங்க அப்சல்யூட், அதாவது அப்சல்யூட்ன்ற வார்த்தையை அவங்க அதிகமா யூஸ் பண்ண போறாங்க இந்த பேஜ் ஃபுல்லா. அதே மாதிரி அப்நார்மல் கம்மிதான், பட் அப்சல்யூட் நிறைய யூஸ் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த பேஜ் பாருங்க. ஆக்சுவலி மெயினா இங்க பாருங்க, இந்த இருக்குங்களா அப்ரேஷன். ஓகேங்களா? அந்த அப்சிகா. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இங்க வாங்க. ஓகே, அப்சர்பன்ட், அப்சப்ஷன். ஓகேங்களா? அடுத்து இங்க பாருங்க, ஹார்மோனிக், சாரி, ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் எப்படி பிரிச்சு படிக்கணும், எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு ஈஸியா சொல்றேன் பாருங்க. இந்த ஒரு பேஜ் நீங்க டக்குன்னு முடிக்கிறீங்கன்னு பாருங்க. இதுல நீங்க சப்போஸ் நோட் எடுக்கிற மாதிரி இருந்தா கூட என்னென்ன நீங்க நோட்ஸ் எடுக்கலாம் மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. அப்ரேஷன் நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்றேன். அப்சிகா, அப்நார்மல்னா என்ன? ஓகேங்களா? ஸோ போலரைசேஷன். ஓகேங்களா? ஸோ ரிஃப்ளக்ஷன்லாம் தெரியல அப்படின்னா சொல்லவே கூடாது. ரிஃப்ளக்ஷன் என்னன்னு தெரியும். டிரான்ஸ்ஃபர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஓகேங்களா? சில நீங்க எடுக்க தேவை. ஸோ ஸ்பெக்ட்ரம்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். பிசிக்ஸ்ல நீங்க படிக்கல அப்படின்னா சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஸோ அப்ப அது அலைமாலை அப்படின்னு நல்லாவே தெரியும். அதே மாதிரி அக்சலரேஷன், இந்த கோஎஃபிஷியன்ட் எக்ஸெட்ரா. இது டென்சிட்டி கேட்டிருந்தாங்க அடர்த்தி. ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த செகண்டா இருக்குது பாத்தீங்களா, இதெல்லாம் நீங்க ரொம்ப ஒரு இதா கேள்விப்பட்டதா தான் இருக்கும். இந்த பாருங்க, எலக்ட்ரோமீட்டர்னா என்னது? எலக்ட்ரோ அப்படின்னாலே என்னது? மின். மீட்டர்னாவே என்ன சொல்லுவாங்க? மானின்னு சொல்லுவாங்களா? அம்மீட்டர். ஓகேங்களா? வோல்ட் மீட்டர் அப்படின்னாலே என்னது? நிலை மின்மானி. அது தமிழ்ல எனக்கு வரல. பக்கத்துல மானி மானி நீ பண்ண முன்னாடி மட்டும் அந்த இது மட்டும் மாறும். ஓகேங்களா? ஸோ அது நிறமானி.
நிலமானி இது வரும், அலைமானி சாரி, பட் அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்க ஒரு வார்த்தை இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லிட்டாங்க. ஸோ அப்சல்யூட் முன்னாடி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, அப்ரேஷன் தான் பிழைச்சு. இது கண்டிப்பா வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, அப்நார்மல் அப்ரேஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஒன்றும் கிடையாது. அப்ரேஷன் முன்னாடி அப்நார்மல் சேர்த்துட்டாங்க, வேற எதுவும் கிடையாது. அப்நார்மலா என்ன? இயல்பு மீறியே நமக்கு நல்லா தெரியும். அப்நார்மலா இருக்காங்க அப்படின்னு என்னது? ஒரு இயல்புக்கு நார்மல்னா இயல்பா இருக்கிறது. அப்நார்மல்னா இயல்புக்கு மீறி இருக்கிறது. ஓகேங்களா? அவ்வளோ முன்னாடி எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்களா? இது வரைக்கும் பாருங்க, அந்த அப்நார்மல் அப்நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அப்நார்மல். ஸோ போலரைசேஷன் அப்படின்னா என்னன்னா முனைவாக்கம். ஓகேங்களா? ஸோ இது இந்த போலரைசேஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நார்த்து போலார் அதாவது போலார் ரீஜன்னா என்ன சொல்லுவாங்க? அந்த பனி பிரதேசங்களா இருக்குது இல்லையா, அந்த பூமியோட முனையில சரி நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு அப்படின்னா அது முனையில இருக்கு அப்படின்னு அர்த்தமா? அப்ப என்ன சொல்லுவாங்க? முனையமாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு தெரியாதுங்களா? எதிரொலிப்பு. டிரான்ஸ்பரன்ஸ் நம்பர்னா அது டிரான்ஸ்பர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? இடமாற்றம் பண்றது. நம்பர்னா என் முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான், இருந்துச்சு போச்சு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அப்சிகா. அப்சிகானா கிடை ஆயம். ஓகேங்களா? இது எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரிதான் கேட்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஆப்சென்ட்னா உங்களுக்கு என்ன தெரியும்? ஆப்சென்ட்னா அவன் தோன்றவில்லை, மறைஞ்சு போயிட்டான், அவன் வரல, ஏதோ ஒண்ணு ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லுவோமா நம்ம அட்டெண்டன்ஸ் போடும்போது? அந்த ஆப்சென்ட் இல்ல, அதான் தோன்றாத, இருக்கட்டே, இது மாதிரி பேரச்சம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸ்பெக்ட்ரம்னா தெரியும் நம்ம பிசிக்ஸ்ல படிச்சிருப்போம், அலைமாலைன்னு படிச்சிருப்போமா? அதான் ஸ்பெக்ட்ரம். ஓகேங்களா? அடுத்து அக்சலரேஷன் நம்ம படிச்சிருப்போமா? முடுக்கம். இப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்சல்யூட் சேர்ப்பாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த அப்சல்யூட்னா என்ன தனி? சோ இதெல்லாம் கேட்பாங்க பார்த்தா, இந்த அப்சல்யூட்ன்றத கேட்க மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கு பாத்தீங்களா? அக்சலரேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஷன், டென்சிட்டி, எலக்ட்ரோமீட்டர், இததான் கேட்பாங்க. ஓகேங்களா? சோ அததான் வந்து இதா படிச்சுக்கணும். நான் சொல்ற பாருங்க, அக்சலரேஷன்னா முடுக்கம். நம்மளுக்கு இது நீங்க வந்து இயற்பியல் படிச்சிருப்பீங்க இல்லையா? சோ அதுல வர இதுதான். ஓகே. சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா விரிவுக்கெழு. ஓகே. எக்ஸ்பேன்ஷன் என்னது? எக்ஸ்பேண்ட் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? விரிவுபடுத்துறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப இதை வச்சு ஈஸியா போட்டுடலாமா? அடுத்து பாருங்க, டென்சிட்டி அடர்த்தி. டென்சிட்டினா அடர்த்தி தெரியும், இப்பதான் குரூப் 4ல கேட்டாங்க. எலக்ட்ரோமீட்டர் அப்படின்னு நமக்கு எலக்ட்ரோனாவே என்னது? ஓகேங்களா? மீட்டர்னாவே நம்ம என்னன்னு படிப்போம்? மானின்னு வந்துடும். மீட்டர் வந்து பின்னாடி மானி சேர்த்துவாங்க. இங்க பாருங்க, மேக்னெட்டோமீட்டர் இருக்கா அப்படின்னு. மேக்னெட்னா என்னது? காந்தம் நமக்கு தெரியும். காந்தமானி முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இதே மாதிரிதான் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, எலக்ட்ரோஸ்டேட்டிக் யூனிட்னா நமக்கு தெரியல. யூனிட்னா என்ன? யூனிட் வைஸ் படிக்கணும் அப்படின்னு அழகுபடி படிக்கணும். அழகுமா முடிஞ்சு போச்சா? இதுல தெரிஞ்சாவே முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான். எக்ஸ்பென்ஸ்னா என்னது? விரிவு. இது கவுஜ்னா அளவி. அதாவது ஒரு ஒரு இப்ப ஹியூமிட் இருக்கு, ஈரப்பதம் இருக்கு அப்படின்னா அதை அளக்கிறதுக்கான ஒரு அளவிதான் வந்து காஜ்னுவாங்க. ஓகேங்களா? ஸோ மீட்டர் காஜ்னுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காஜஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தோம்னா காஜ் சொல்லுவாங்க. காஜுன்னு வந்தாலே அளவின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி வந்து மீட்டர் காஜ் வந்தாலும் சரி, மேக்னெட்டோ காஜ், மேக்னெட்லாம் அளக்க முடியாது, சரி, வெயிட் காஜ் அந்த மாதிரி எது வந்தாலும் சரி ஓகே, மாஸ் காஜ் அப்படி எது வந்தாலும் சரி ஓகே, பின்னாடி அளவி அப்படின்றத வந்து நீங்க வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? காஜ்னா அளவின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹியூமிடிட்டின்னா நம்மளுக்கு தெரியறோம். ஹியூமிடா இருக்கு அப்படின்னா ஈரப்பதமா இருக்கு அப்படின்னுவோமா? ஓகேங்களா? ஓகே. லுமினோசிட்டி அப்படின்னா என்னது? ஒளிவு. ஓகேங்களா? ஸோ லியூமினஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒளிர்துன்னு நான் சொல்லுவேன். அதான் வந்து ஒளிர். ஓகே. மேக்னோமீட்டர்னா நமக்கு தெரியும். மேக்னெட்னா என்ன? காந்தம். மீட்டர்னா மானி, முடிஞ்சு போச்சு. மேனோமீட்டர்னா என்னது? பாருங்க, இந்த மாதிரி மீட்டர்னு வருது இல்லையா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு தெளிவா பார்த்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டா கேட்கற இதுல வரும். ஓகேங்களா? எப்படி கொடுப்பாங்கன்னா, மேக்னோமீட்டர், மேனோமீட்டர் என்னால ஒரே மாதிரி வருதா? எலக்ட்ரோமீட்டர், அப்புறம் இன்னொரு 4-5 மீட்டர் போட்டு வச்சு குழப்பறேன் அப்படின்ற பேர்ல வைப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா மானின்றதை நம்ம கண்டுபிடிச்சோம். முன்னாடி இருக்கிறது சில பேர் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மேனோமீட்டர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அது வந்து வளியழுத்த மானி. ஓகேங்களா? வளியழுத்தம் அப்படின்னா அந்த அட்மாஸ்பியர். வளினா என்னது? அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்களா? வளி, காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அதுல இருக்க ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறது தான் இந்த வந்து அதான் வளியழுத்த மானி. ஓகேங்களா? வளிமண்டலம் அது. அடுத்து மோஷன் நம்மளுக்கு தெரியும். மோஷன்னா இயக்கம், மூவ் ஆகுறது. அடுத்து பெர்மியபிலிட்டினா பிரைமை. பாருங்க, இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? இதுதான் நல்லா நோட் பண்ணிடுவோம். பெர்மியபிலிட்டி, இந்த பெர்மிட்டிவிட்டி, இசைவு. இது எப்படி நான் வச்சுக்கலாம்? பெர்மிட்டிவிட்டினா பாருங்க, பாதிய பிரிங்க. பெர்மிட்னா என்னது? இசைவு நம்ம படிச்சிருப்போமா?
படிச்சிருப்போமா இல்லையா? பெர்மிஷன், பெர்மிட் பண்ணுங்க அப்படின்னா இசைவு கொடுங்க. அதுதான் இப்ப பெர்மிட்டிவிட்டி அப்படின்னா இசைமை. முடிஞ்சு போச்சா? அடுத்து ப்ரெஷரான வந்து ஒரு ப்ரெஷரை அழுத்தமா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ரெசிஸ்டன்ஸ் தான் என்னது? ரெசிஸ்ட் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? தடவெல்லாம் சொல்லக்கூடாது, ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க ரெஸ்ட் நமக்கு தெரியாதா? ஓய்வு. ஸ்கேல்னா அளவை. முடிஞ்சு போச்சு. ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர், ஸ்கேல்னா அளவை. ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் என்னது? வெப்பநிலை அளவுகோல். ஓகேங்களா? ஓகே. ஸ்பேஸ்னா நமக்கு தெரியும், வெளி. டெம்பரேச்சர் நம்மளுக்கு தெரியல, வெப்பநிலை. ஓகேங்களா? ஓகே. இது பாருங்க, தெர்மோடைனமிக் ஸ்கேல். ஓகே. தெர்மோனா என்னது? வெப்பம், ரைட்டா? டைனமிக்னா என்னது? இயக்கம். அப்ப வெப்பம், இயக்கம். வெப்பவியக்க ஸ்கேல்னா அளவை. ஓகேங்களா? அதாவது சப்போஸ் வந்து உங்களுக்கு தெரியல, ஒரு வேர்ட் வந்து பெருசா இருக்குப்பா, பார்த்தோன்னே தெரியல அப்படின்னா அது ரெண்டா உடைக்க முடியுமான்னு பாருங்க. ஓகேங்களா? உடைச்சிங்கனாவே முக்கால்வாசி உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் நான் சொல்றேன் பாருங்க. டைம்னா நேரம் தெரியாதா? யூனிட் அளவு, வேல்யூ மதிப்பு. வெலாசிட்டினா தெரியும்ல, திசை வேகம். ஜீரோனா சுழி. ஜீரோ டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம என்னன்னு படிச்சோம்? ஜீரோனா சுழின்னு படிச்சோம். டெம்பரேச்சர்னா வெப்பநிலையும் படிச்சோம். ரெண்டு சேர்த்தா சுழி வெப்பநிலை. ஓகே. அடுத்த முக்கியமானது வருங்க அப்சார்பன்ட். ஓகேங்களா? இந்த அப்சார்பன்ட், இந்த அப்சார்ப்ஷன் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து யாரு உறிஞ்சுறாங்களோ அவங்கள சொல்றது. இது அந்த உறிஞ்சுற ப்ராசஸ். ஓகேங்களா? அப்சர்ப்ஷன். வாட் இஸ் கால் அப்சர்ப்ஷன்? அப்சர்பன்ட் அப்சர்வ் பண்ற ப்ராசஸ் அப்சர்ப்ஷன். புரியுதுங்களா? இங்க பாருங்க, இந்த மாதிரி எண்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி எண்டு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா யார் அந்த ப்ராசஸ் பண்றாங்களோ அவங்கள குறிக்கிறது. அப்சர்பன்ட் அப்படின்னா உள்ளீர்ப்பி. ஓகேங்களா? இதே வந்து அப்சர்ப்ஷன் இந்த மாதிரி ஷன் அப்படின்னு வந்துச்சுன்னாவே அது வந்து ப்ராசஸ். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்சர்பன்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா உள்ளீர்ப்பி. ஓகேங்களா? அந்த யார் உள்ளிருக்காங்களோ அதை பத்தி. ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணியை வந்து டஸ்டர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பாஞ்ச் வந்து இழுக்குமா, அந்த ஸ்பாஞ்சு தான் அப்சர்பன்ட். அந்த ஸ்பாஞ்ச் உள்ள இழுக்குது இல்லையா, அந்த ப்ராசஸ் பேர் அப்சர்ப்ஷன். இப்போ புரிஞ்சிச்சிங்களா? அவ்வளவுதான், புரிஞ்சு. அதான் இங்க அப்சர்ப்ஷன் மீட்டர் அப்படின்னா உள்ளிருப்ப மானின்னு வந்துச்சு. மீட்டர்னாவே மானின்னு படிக்க சொன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அப்சர்ப்ஷன்னா உள்ளிருப்பு. ஓகேங்களா? அவ்வளவுதான். இது ஒரு ப்ராசஸ். இது யார் செய்யறாங்களோ அது. என்ட்டு முடிஞ்சா அந்த அப்சர்வ் பண்றவங்கள பத்தி, சாரி அந்த ப்ராசஸ் பண்றவங்கள பத்தி. TION முடிச்சுட்டா அது அந்த ப்ராசஸ் பத்தி. அடுத்து அதே தான் அப்சர்ப்ஷன். ஓகே. இப்போ அப்சர்ப்ஷன் என்னன்னு தெரிஞ்சிச்சு. அப்சர்ப்ஷன் பின்னாடி எக்ஸ்ட்ரா வார்த்தை போட்டிருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கணும். பேண்டுன்னு என்னது? பட்டை, கையில பட்டை கட்டுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேண்டுன்னு இல்லையா, தலைக்கு ஒரு பேண்டு, பட்டை அப்படின்னும் அது. சரி, கோஎஃபிஷியன்ட் தான் மேலே படித்தோம், கெழு. இங்கே படிச்சோமா கெழு, கோஎஃபிஷியன்ட் கெழு, முடிஞ்சு போச்சு. கண்ட்ரோல்னா என்னது? நம்மளுக்கு தெரியாத. கண்ட்ரோல்னா தெரியாதா? ஆளுமை பண்றது, அதான் ஆளுகை. கிராஸ் செக்ஷன் அப்படின்னா இப்போ வந்து கிராஸ்ன்னு என்ன சொல்லுவோம்? கிராஸ் பண்ணாதான் எனக்கு குறுக்க வராத அப்படின்னு இல்லையா, கிராஸ் பண்ணாத என் வழி அப்ப. செக்ஷன்னா என்னது? வெட்டு. அதாவது இந்த ரெக்டாங்கிள்ல இந்த செக்ஷன் அப்படின்னா இந்த பக்கம் வெட்டு அப்படின்னு. ஓகேங்களா? அதை குறுக்கு வெட்டு கிராஸ் செக்ஷன். ஓகேங்களா? கரண்ட்னா நமக்கு தெரியும், ஓட்டம். ரிவர் இருக்கு அப்படின்னா அது வந்து அந்த ஓடுது இல்லையா, அதை வந்து கரண்ட் சொல்லுவாங்க. வேவ்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது கரண்ட் சொல்லுவாங்க. அது ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கர்வ்னா நமக்கு கர்வ்னாவே என்னது? ரோட்ல வந்து ரோடு கர்வ் இருக்கு, பார்த்து போங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? வளைவு இருக்கு அப்படின்னு அர்த்தம். வளைகோடு. அடுத்து எஜ்னா நம்மளுக்கு தெரியாதுல்ல, சாரி தெரியும்ல. எஜ்னா என்னதுன்னா விளிம்பு. ஓகேங்களா? இங்க பாருங்க, அப்சர்ப்ஷன் எட்ஜ், அதை வந்து அப்சர்ப்ஷன் லிமிட்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு விளிம்பு நிலைக்கு நான் வந்துட்டேன், இதுக்கு மேல என்ன சீண்டார் அப்படின்னா அதனால தான் லிமிட்ன்றாங்க. எட்ஜ்னா என்னது? அந்த எட்ஜ். ஓகேங்களா? அந்த கடைசி பாயிண்ட். ஓகேங்களா? அதனால தான் ரெண்டும் ஒண்ணுன்றாங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எட்ஜ், லிமிட், அது விளிம்பு. ஓகேங்களா? ஓகே. ஃபேக்டர் அப்படின்னா காரணி. சொல்றதுன்னா அந்த அப்சர்வ் பண்றதுக்கான ஃபேக்டர் அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபேக்டர் நம்பர்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதான் காரணின்னு சொல்லுவாங்க. ஃபேக்டர்னாவே காரணி. இங்க பாருங்க, அப்சர்ப்ஷன் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். அப்படின்னா என்னது? இன்னும் மோனிக்காலாம் வருது அப்படின்றீங்களா? ஒன்றும் கிடையாது. இது ரெண்டா பிரிங்க. ஹார்மோனி இது பிரிச்சிங்கன்னா ஹார்மோனிக் தனியா, ஆசிலேட்டர் தனியான்னு பிரியும். ஹார்மோனிக் அப்படின்னா நம்ம என்னன்னு படிச்சிருப்போம்? ஹார்மோனி அப்படின்னா அப்படியே சீரா இருக்கிறது அப்படின்னு சொல்லி படிப்போமா, அது ஹார்மோனி.
இதே ஆசிலேட்டர்னா என்னது? ஆசிலேஷன் என்ன? என்னோட மைண்ட் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கு, இது அலைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு அலைவி முடிஞ்சிச்சா? ஹார்மோனிக் ஆசிலேட்டர். அது மாதிரி பிரிச்சு படிக்கணும். லென்ஸ்னா நம்மளுக்கு தெரியும், லென்ஸ்னா இல்லை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அப்சர்ப்ஷன் லிமிட். இப்பதான் பார்த்தோம் இல்லையா? விளிம்பு வரம்பு. வரம்புனாலும் சரி, இந்த வரம்பு மீறினா என்னது? அந்த லிமிட். ஓகேங்களா? ஸோ லிமிட்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா வரம்புன்னு போடணும். இதே வந்து பார்த்தோன்னா எயிட்னு சொன்னாங்கன்னா விளிம்புன்னு போடணும். அது கரெக்டாக பார்த்துக்கலாம். பட் ரெண்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். அடுத்து அப்சர்ப்ஷன் லைன். லைன்னா நமக்கு என்ன தெரியும்? வரி தெரியும். மாடுலேட்டர் பாருங்க, இது டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க. மாடுலேட்டர் அப்படின்னா குறிப்பேற்றி. ஓகேங்களா? ஸோ குறிப்பேற்றி. அடுத்த ரேடியேஷன் என்னது? யூவி ரேடியேஷன், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், இதுதான் ரேடியேஷன். ஓகேங்களா? கதிர்வீச்சு. ஓகேங்களா? ஸோ கதிர்வீச்சு உள்ளீர்ப்பு. அந்த அப்சர்ப்ஷன் ஆஃப் ரேடியேஷன்னா அந்த கதிர்வீச்சு உள்ளிழுக்குது, உள்ளீர்ப்பு செய்யுது. அதான் கதிர்வீச்சு உள்ளீர்ப்பு செய்யுது. ஓகேங்களா? அடுத்து ரேஷியோன்னு நமக்கு தெரியும். ரேஷியோ, ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் கூட படிப்போம். அந்த இப்படி போடுவோம்ல, 1:2 அப்படின்னு ரேஷியோ. இது 1:2, இது போட்டு 3:4 போட்டோம். இது ப்ரப்போர்ஷன். ஓகேங்களா? அடுத்து செலக்ஷன் ரூல். செலக்ஷன் நமக்கு செலக்ஷன் என்னது? தேர்வு செய்யுது. ரூல்னா என்ன? விதி. முடிஞ்சு போச்சு. ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸ்பெக்ட்ரம்னா என்ன நம்ம படிச்சோம்? அலைமானி அப்படின்னு படிச்சோம். அலைமாலைன்னு படிச்சோமா? அலைமாலை. ஸ்கோபி அப்படின்னா இயல். முடிஞ்சு போச்சு. ஸ்பெக்ட்ரம்னு என்ன? அலைமாலை. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேர்ட் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப அதே வந்து ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தோம்னா இப்படிதான் வந்து படிக்கணும். உட்காந்து மம்பம் பண்ணக்கூடாது. எடுத்து வச்சுட்டு ஹார்மோனிக்கா ஆசிலேட்டர் அது என்னன்னே புரியாது. ஹார்மோனிக்கா ஆசிலேட்டர், சீரிஸ் எலவி, சீரிஸ் எலவி ஒண்ணுமே மண்டையில ஏறாது. ஓகேங்களா? ஸோ அதனால நான் வந்து டெய்லியும் நான் போடுறேன். உட்காந்து என்ன நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சீரியஸா ஒரு 10 நான் சொல்றேன்னா அதுல 2 புரியலனா கூட மீதி 8 புரியும். அந்த 8ல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்றேன். ஷார்ட்கட்டோட நான் சொல்றேன். ஓகேங்களா? சரி, ஓகே ஓகே. 2 பேஜாவே நான் பார்த்துப்பேன். ஓகேங்களா? எவ்வளவு முடிக்க முடியுமோ முடிக்கலாம். எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க, தயவு செஞ்சு. முடியாது. ஓகேங்களா? அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தான். முடிக்க முடியுமா அப்படின்னா முடிக்க முடியும். கடைசி எதுவுமே ஞாபகம் இருக்காது. நம்ம உருப்படியா படிச்சுட்டு இருப்போம். படிக்கிறது உருப்படியா படிச்சுட்டு இருப்போம். ஓகேங்களா? ஓகே, சரி. இதுல பாருங்க. ஓகே, இந்த பேஜ் அதாவது 2 பேஜ். ஒரு பேஜ் முடிச்சிட்டோமா? அடுத்து இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அக்சசரி. முன்னாடி வர்றது ஃபுல்லா பார்த்தோன்னா அக்சசரி, அது அக்சலரேஷன், அதே மாதிரி பார்த்தோன்னா அகாமடேஷன், அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்க, மேலே நம்ம அக்சலரேஷன் என்னன்னு பார்த்தோம்? முடுக்குன்னு பார்த்தோமா? அதுதான் இங்க வந்து பாருங்க. ஓகேங்களா? பாருங்க, மோஷன் நம்ம மேலே படிச்சோமா? இயற்கை. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுல பாருங்க, அக்சலரேட்டட் அப்படின்னா அதாவது அக்சலரேட்டட் மோஷன் ஒன்று இருக்கு, அக்சலரேட்டிங் மோஷன் இருக்கு. ரெண்டுக்கும் என்னக்கா வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிராமர்ல படிச்சிருப்பீங்க. அக்சலரேட்டட் இடின்னு முடிஞ்சுன்னா அது பாஸ்ட் டென்ஸ். டிஐஎன்ஜி இருந்துச்சுன்னா முடுக்கு. ஓகேங்களா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்களா? அதுதான். அதனால அக்சலரேட்டட் அப்படின்னா முடுக்கிய இயக்கம். அக்சலரேட்டிங் மோஷன்ல முடுக்கு இயக்கம். ஓகேங்களா? சரி, ஓகே. இது பாருங்க, அப்சர்ப்ஷன் டைப். டைப்னா என்ன? டைப்ஸ்னா என்னது? வகை சொல்லுவோமா? ரேஷியோனா என்ன சொல்லுவோம்? விகிதம் சொல்லுவோமா? அபண்டன்ஸ்னா என்ன சொல்லுவோம்? அபண்டன்ஸ். சாப்பாடு அபண்டன்ஸா இருக்கு, தேர் இஸ் அபண்டன்ஸ் ஆஃப் ஃபுட் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க சாப்பாடு நிறைய இருக்கு, செழிப்பா இருக்கு. செழிப்புனா நிறைய. ஓகேங்களா? ஸோ அபண்டன்ஸ் அப்படின்னா செழிப்பு. அடுத்து ஏசி ஜென்ரேட்டர். இது நீங்க படிச்சிருக்கீங்க, கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. அல்டர்னேட்டிங் கரண்ட். அது பிரிச்சோம்னா அல்டர்னேட்டிங் கரண்ட் மூலமா. ஓகேங்களா? ஸோ மாறுதிசை மின்னாக்கி. அல்டர்னேட்னா என்னது? அல்டர் பண்றதுன்னா என்னது? மாத்துறதா? அதான் மாறு. கரண்ட்னா என்னது? திசைன்னு பார்த்தோமா? ஓட்டம்னு பார்த்தோமா? அதுதான் திசை. மாறுதிசை மின்னாக்கி படிச்சிருப்பீங்க. டிசி ஜென்ரேட்டர், ஏசி ஜென்ரேட்டர். அதான். இப்படி டைரக்ட்னா என்னது? டிசி ஜென்ரேட்டர் இந்த டைரக்ட் கரண்ட் மூலமா. ஓகேங்களா? அதுதான். ஓகே, அக்சலரேட்டட் மோஷன், அக்சலரேட்டிங் மோஷன் பார்த்துக்கோமா? இந்த அக்சலரேட்டர் ஒண்ணுதான் வரும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, எலக்ட்ரோட்னா என்ன? மின்வாய். எலக்ட்ரோட் படிச்ச மின்வாய். ஓகே, இது பொட்டன்ஷியல் அப்படின்னா மின்னிலை. ஓகேங்களா? மின்னிலை. இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஆகும். எலக்ட்ரோட்னா மின்வாய், பொட்டன்ஷியல்னா மின்னிலை, அக்சலரேஷனா முடுக்கம். பார்த்தோம். ஓகே, அதான் இங்க பண்ணி வந்து பாருங்க. ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா வீச்சு. ஆம்ப்ளிடியூட் வீச்சு. த அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி நம்ம படிச்சிருப்போம். புவியீர்ப்பு முடுக்கம் 9.8 × 10⁻⁴ படிச்சிருக்கேன். ஞாபகம் இருக்குங்களா? டக்குன்னு
அந்த மேலே மறந்து போச்சு, பட் அந்த மாதிரி ஒரு இது படிச்சிருக்கோம், பிசிக்ஸ்ல படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அந்த அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு முடுக்கம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்கோம். அக்சலரேஷன் எரர் கான்ஸ்டன்ட், இதை அப்படி பிரிக்கணும். அக்சலரேஷன் என்னது, எரர்னா என்னது, வலு, ஏதோ எரர் நடந்துச்சு. கான்ஸ்டன்ட்னா என்னது, மாறிலின்னு சொல்லுவோமா, கான்ஸ்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நான் சொல்றேன். இப்போ 1/λ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சும்மா நானே கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு பதிலாக நம்ம கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம், மாறிலி ஒன்று ஆட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு போட்டு ஏதாவது போடுவோம் இல்லையா. இப்போ 1000, ஓகே 1000 ஃப்ரீக்வன்சி அப்படின்னு போட்டு என்ன பண்ணுவோம், இந்த இதை மாற்றுறதுக்காக ஈக்குவல் டு போட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று ஆட் பண்ணுவோம். அதுதான் மாறிலி படிச்சிருக்கோம் ஃபிசிக்ஸில், 12th எல்லாம் படிச்சிருக்கோம். அதுதான் கான்ஸ்டன்ட் மாறிலி. ஏன் நான் இவ்வளோ இதாக சொல்கிறேன் அப்படின்னா, இப்படிலாம் சொன்னாலே ஒரு ஞாபகம் வரும் அதுக்கு. ஓகேங்களா? ஓகே, மெஷர்மெண்ட் அப்படின்னா மெஷர் பண்ணுறதுன்னு எனக்கு அளக்கிறது. அதுதான் இங்க விடுபட்ட வீழ்ச்சி முடுக்கம், முடுக்க வீச்சு, அதுதான் சரி, புவியீர்ப்பு முடுக்கம், அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதாவது ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அக்சலரேஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபால், ரெண்டுக்கும் அர்த்தம் தான். பட் மாற்றி கேட்கும் போது அது நம்ம கொடுக்குற அந்த வார்த்தை வந்து வேற மாதிரி டிஃப்ரெண்டாக வரும். அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொன்னாங்க புவியீர்ப்பு முடுக்கம். இது அக்சலரேஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபால் அப்படின்னா விடுபட்ட வீழ்ச்சி முடுக்கம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா ஃபால்னு வருதா, ஃபால்னா என்னது, வீழ்ச்சின்னு சொல்லுவோமா, வந்திருக்கா, அப்ப இதை வச்சு. ஓகேங்களா? அடுத்து பொட்டென்ஷியல், நிலைத்திறம். ஒருத்தவங்களோட இவருக்கு என்னது, இவர் ரொம்ப பொட்டென்ஷியல் அதிகம் அப்படின்னு, பொட்டென்ஷியல் என்னது, அவரோட திறமை, அவரோட நிலைத்திறமை வந்து ரொம்ப அதிகம், திறமை அதிகமானு சொல்லுவாங்க. அப்ப நிலைத்திறம், அவரோட நிலைத்திறம் அதிகம், பொட்டென்ஷியல் அதிகமா இருக்கு, நல்லா வருவார் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அதான் அக்சலரேட்டர், பார்ட்டிக்கல் அக்சலரேட்டர்னாலும் அக்சலரேட்டர் அப்படின்னாலும் முடுக்கி, அக்சலரேட்டர்னாலும் முடுக்கி. அக்சலரோமீட்டர்னா என்னது, மீட்டர்னாவே என்னது, மானி, புரிஞ்சுச்சா? அக்சலரேட்டர் முடுக்கி, முடுக்கமானி, முடிஞ்சு போச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ்னா என்னது, அக்செப்ட் பண்ணிக்கணும், என்னது, ஏற்றுக்கிறது. ஸோ ஏற்பு. அக்செப்டர் என்ன அப்படின்னா என்னது, அக்செப்டர் மெட்டீரியல், அக்செப்ட் பண்றாங்க, அக்செப்டர் அப்படின்னா ஏற்பி. அவ்வளோதான். அது முன்னாடி போட்டு பக்கத்துல பின்னாடி ஆட்டம், சர்க்கியூட், கண்டக்டிவிட்டி, இம்பியூரிட்டி லெவல் அப்படின்னு இருக்காங்க. அது என்ன பார்ப்போம். ஆட்டம்னா என்னது அப்படின்னு தெரியுமா, சர்க்கியூட்னா என்ன, சுற்று, கண்டக்டிவிட்டினா என்னது, கடத்தின்னு வந்து அது, இம்பியூரிட்டினா என்னது, பியூர்னா சுத்தமாக இருக்கிறது, இம்பியூர்னா மாசு, லெவல்னா என்னது, மட்டம், இவ்வளோ லெவல் அப்படின்னா இவ்வளோ மட்டம் வரைக்கும் தண்ணி ஏறி போச்சு அப்படின்னு ஆகாது. அடுத்து மெட்டீரியல், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸ்டேட்னா என்ன, அதாவது பிசிக்ஸ்ல ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலை, லிக்யூட் ஸ்டேட் திரவ நிலை, சாலிட் ஸ்டேட், என்ன சாலிட்னா திடநிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த நிலையை சொல்றது. ஓகேங்களா? அந்த அக்செப்டரோட ஸ்டேட் என்ன, நிலை என்ன, இல்ல அது வந்து உழுந்து போச்சா, நிலைமை என்ன, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. டைம்னா நம்மளுக்கு நேரம் தெரியும், என்ன நேரம். அக்சசரி அப்படின்னா என்ன, துணைக்கருவி. ஏன்னா சொல்லுவோம், ஒரு பைக் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதுக்கான அக்சசரிஸ் எல்லாம் தேவைப்படுது, வாங்கிட்டு வாங்கன்னு வாங்க இல்லையா. அக்சசரி அதோட துணைக்கருவி தேவை, போய் வாங்கிட்டு வாங்க, அது மாட்டினாதான் பொறுத்துனா தான் என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அப்படியே இது பண்ணி படிக்கணும். அடுத்த ஆக்சிடென்டல்னாவே என்னது, தற்செயலா நடக்கிறது தான். ஓகேங்களா? சரி, ஓகே. ஆக்சிடென்ட்லாம் தற்செயலா நடக்கிறது. ஓகேங்களா? பிளான் பண்ணாம நடக்கிறது. ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க, தற்செயல். ஓகே. கோஇன்சிடென்ஸ்னா என்ன சொல்லுவோம், அதாவது ஏதோ ஒரு கோயின்சிடன்ஸா இருக்கேப்பா அப்படின்னு, அது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும், ஜஸ்ட் ஒரு கோயின்சிடன்ஸ் தான் அப்படின்னு. ஓகேங்களா? ஓகேங்களா? எரர்னா நமக்கு தெரியும் இல்லையா, வலு. அடுத்து அகாமடேஷன்னா தகவல். என்ன சொல்லுவோம், அகாமடேஷன், ஹோட்டல்ல வந்து அகாமடேஷனுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொன்னா என்னது, ஒரு அந்த ஹோட்டலோட தகவெப்புக்கு எவ்வளோ நம்ம அங்கே போய் அகாமடேட் பண்றோம் இல்லையா, ஸோ அதுக்கான இது எவ்வளோ அப்படின்னு பண்றதுதான் சொல்லுவாங்க. ஸோ அதை தமிழ்ல வந்து தகவெப்பு அப்படின்னுவாங்க. இப்போ கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா கெழு, முடிஞ்சு போச்சா. சரி, அக்குமுலேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ரெயின் வாட்டர் வந்து அக்குமுலேட் ஆயிடுச்சு இப்போ ஒரே இடத்துல, இல்லை ஷுவர் வாட்டர், இந்த சாக்கடை தண்ணி வந்து ஒரே இடத்துல அக்குமுலேட் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரே இடத்துல கூடி போச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா எப்படி சொல்லலாம், சேமிப்புன்னு சொல்லலாம், திரளல் சொல்லலாம், திரட்சின்னு சொல்லலாமா. ஓகே, சரி, ஓகே. இது ஷன், டிஐஓஎன்னு வச்சுனாவே அது ப்ராசஸ், அது யார் சேர்த்து வைக்கிறாங்களோ அக்குமுலேட்டட் இருக்கிறதுன்னு வருமா.
அப்ப அக்குமுலேட்டர் அப்படின்னா ஸ்டோரேஜ் பேட்டரி, அதாவது சேமிப்பு அப்படின்னா சேமிப்பி, திரளல் சரி திரட்சி அப்படின்னா அது திரட்டி, யார் அந்த திரட்டுறாங்களோ திரட்டி, அவங்க தான் அக்குமுலேட்டர். ஓகேங்களா? சரி, ஓகே. அக்யூரேசினா நம்மளுக்கு தெரியும். அக்யூரேசினா என்ன? துல்லியம். அக்யூரேட்டா ஆன்சர் சொன்னா என்ன? துல்லியமா ஆன்சர் சொல்லுவோம். ஓகே, இது பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஏக்ரோமேட்டிக் அப்படின்றதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏக்ரோமேட்டிக் அப்படின்னா நிறப்பிறவில்லா அப்படின்னு அர்த்தம். அதாவது குரோமேட்டிக் லைட், ஏக்ரோமேட்டிக் லைட் படிச்சிருப்பீங்க, ஐ மீன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா குரோமேட்டிக் அப்படின்னா பிளர்ச்சி உள்ள, ஓகேங்களா, அதுதான் பிளர்ச்சி உள்ள ஒரு இது ஏ குரோமேட்டிக் முன்னாடி சேர்ந்துச்சுன்னு அது அதோட நெகட்டிவ் ஆப்போசிட் நிலப்பிளர் வில்லா, அதுல வந்து பிளர்ச்சி இல்லை. அது குரோமேட்டிக்னா நிறப்பிளர்ச்சி இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏ குரோமேட்டிக். ஸோ அப்ப ஏ குரோமேட்டிக் காம்பினேஷன் அப்படின்னா ஏ குரோமேட்டிக் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நிலப்பிளவில்லா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏ குரோமேட்டிக்ன்றது நிலப்பிளவில்லா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பின்னாடி இருக்கிறத மட்டும் பார்த்துக்கணும். ஸோ காம்பினேஷனா நம்மளுக்கு தெரியும், சேர்மானம், ரெண்டும் சேர்றதா கம்பைன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அந்த ப்ராசஸ் பேர் சேர்மானம். டபுள்னு என்னது? ரெண்டு. ஸோ ரெட்டை. ஃப்ரிஞ்ச் அப்படின்னா கீற்றுன்னு சொல்லுவாங்க, ஃப்ரிஞ்சு. அடுத்த லென்ஸ் மேலே நம்ம பார்த்தோம், லென்ஸ்னா வில்லை. அடுத்து அப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்படின்னா பொருள் அருகி, அப்ஜெக்டிவ் லென்ஸ். ஓகேங்களா? ஸோ பொருள் அருகி. அப்ஜெக்டிவ் என்ன சொல்லுவோம்? ஒரு ஒரு பொருள்ல வந்து ஒரு அப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோமா, அப்ப இது பிரிச்சோம்னா ஆப்ஜெக்ட் பொருள் அப்படின்னு இருந்துச்சா, மீதி வந்து லென்ஸ்னா அருகின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பிரிசம் அப்படின்னா பட்டகம். ஓகேங்களா? ஸோ இந்த ஷேப்ல இருக்கும், அதுதான் வந்து பிரிசம், பட்டகம். அது ஏ குரோமேட்டிசம்னா பிளர்வின்மை அப்படின்னு படிச்சோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது, அக்லினிக் லைன். ஸோ இது பார்த்தோன்னா சாய்வில்லா வரி. ஓகேங்களா? ஸோ ஓகே, ரொம்ப முக்கியமானது. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கோஸ்டிக் அப்படின்னாலே ஒலி ஞாபகம். எந்த ஒலின்னு பார்த்தோன்னா சவுண்ட். ஓகேங்களா? அக்கோஸ்டிக் கிட்டார்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? அந்த சவுண்ட் பேஸ் பண்ணி சொல்றதுனால அது அக்கோஸ்டிக் கிட்டார் அப்படின்னாங்க. ஸோ அக்கோஸ்டிக் அப்படின்னாலே ஒலி ஞாபகம் எல்லாமே அதை கொடுத்துருப்பாங்க. பின்னாடி அதே தான். அப்சர்ப்ஷனா பார்த்தோம், உள்ளீர்ப்பு. கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா கொன்மம், அதோட எவ்வளவு கெப்பாசிட்டி, அதோட கொள்ளளவு, அதான் கொன்மம். கம்ப்ளையன்ஸ் அப்படின்னா கம்ப்ளையன்ஸ்னாலுமே அதோட அளவு தான், கொள்ளளவு. ஸோ ரெண்டுக்குமே அதே அர்த்தம், கெப்பாசிட்டன்ஸ், கம்ப்ளையன்ஸ். கண்டக்டிவிட்டி அப்படின்னா கடத்துறது. நம்ம நீங்க பார்த்தோம் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. கண்டக்டிவிட்டினாவே கடத்துமை. ஸோ அதான் சொல்லுவோம், ஒரு இது இருந்தாலே அதை வந்து திருப்பி அதே தான் வரும். டிஸ்பர்ஷன் என்னது? பிரிகை. என்ன சொல்லுவோம்? ப்ரேயர்ல போய் நிற்போமா ஸ்கூல்ல, ப்ரேயர் டிஸ்பர்ஸ் அப்படின்னு என்னது? எல்லாம் பிரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அர்த்தம், பிரிஞ்சு போகிறது. அக்கோஸ்டிக் எமிஷன் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம்? உமிழ்றது அப்படின்னு சொல்லுவோம், அதான் எமிஷன். அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து ஸ்ட்ரெஸ் வேவ் எமிஷன். அதாவது அக்கோஸ்டிக் எமிஷன், அதை வந்து ஸ்ட்ரெஸ் வேவ் எமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்ட்ரெஸ் வேவ் எமிஷன் சொல்லி ஒலி உமிழ்வினா என்னன்னு கேட்டாலும் ஒலி உமிழ்வு. அக்கோஸ்டிக் எமிஷன் அப்படின்னாலுமே ஒலி உமிழ்வு. ஸோ ஸ்ட்ரெஸ் வேவ்னாலும் ஒலி ஞாபகம் வச்சுக்கணும், அக்கோஸ்டிக்னா ஒலி ஞாபகம் வச்சுக்கணும், எமிஷனா உமிழ்வுன்றது நமக்கு தெரியும். அடுத்து பார்த்தோன்னா ஆற்றல், எனர்ஜினா ஆற்றல், ஃபில்டர்னா வடி. அடுத்து கிரேட்டிங் அப்படின்னா கீச்சணி. ஓகேங்களா? இமேஜ்னா நமக்கு தெரியும், பிம்பம். இம்பிடன்ஸ் அப்படின்னா எதிர்ப்பு, ஒளி மறிப்பு. ஓகேங்களா? அதாவது மறிக்கிறது அப்படின்னு தான் இம்பிடன்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்து இம்பிடன்ஸ் அப்படின்னா எதிர்க்கிறது, மறிப்பு. தனியாக கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து இனர்ஷியா அப்படின்னா உரல்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இனர்ஷியா, மாஸ் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க, உரல்மை. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேஜ் வந்து இங்கே முடிச்சிருக்கோம். ஸோ இதுவுமே அக்கோஸ்டியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு லைன் ஃபுல்லாக வரும். ஓகே, ஒரே நாளில் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஐ ஹோப் ஓரளவுக்கு வந்து கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஷார்ட் கட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன்.